எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தளபதி விஜயுடைய மகன் ஜனநாயகன் படம் பார்த்துட்டு தியேட்டரில் பார்த்துட்டு நம்முடைய முதல்வர் விஜய் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்கிறாரு. அந்த குறிப்பிட்ட ஆடியோ தகவல் தற்போது வெளியாகி மிக பெரும் அளவுக்கு பரபரப்பாக போயிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட சில முக்கியமான விஷயங்களை ஜேசன் சஞ்சய் அவர்கள் ஜனநாயகன் படம் பார்த்துட்டு நம்முடைய முதல்வர் விஜய் அவர்களிடம் சொல்லியிருக்கிறாரு. இந்த அளவுக்கு பரபரப்பாக போகிற அளவுக்கு நம்முடைய ஜேசன் சஞ்சய் என்ன சொல்லி இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த முக்கியமான தகவலை பற்றி நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். நேயர்களே, இது ஒரு மிக பெரும் அளவுக்கு முக்கியமான பரபரப்பான விஷயம். நம்முடைய ஜேசன் சஞ்சய் முதல்வர் விஜய் அவர்களிடம் ஜனநாயகம் குறித்து என்ன சொன்னார் அப்படிங்கிற அந்த முக்கியமான ஆடியோ தகவலை பற்றி ரொம்பவே டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியதாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, ஜனநாயகன் படம் மிக பெரும் அளவுக்கு இன்னைக்கு ஓப்பனிங் ஜூலை 23 ஒட்டுமொத்த தமிழக மக்களும் இதற்காக தான் காத்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒட்டுமொத்த உலகமுமே இந்த ஜனநாயகன் படத்திற்காக தான் காத்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உலகத்தில் இருக்கிற அனைத்து தமிழர்களும் இன்னைக்கு 23 திருநாள் மாதிரி கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. எப்படி ஒரு பண்டிகை வந்தால் அனைத்து தமிழக மக்களும் சந்தோஷமாக இருப்போமோ, ஒரு தீபாவளி பொங்கல் வந்தால் சந்தோஷமாக இருப்போமோ, இன்னைக்கு ஜூலை 23 உலகத்தில் இருக்கிற அனைத்து தமிழர்களும் மிக பெரும் அளவுக்கு சந்தோஷமா இருக்கிறாங்க. ஏற்கனவே ஜனநாயகன் படம் ஓடிடிலையும் ஆன்லைன்லையும் லீக் ஆகிடுச்சு. எல்லாருமே பார்த்துட்டாங்க. ஒரு சில பேர் மட்டும்தான் பார்க்கல. தளபதி விஜய் அவர்களுடைய தீவிர ரசிகர்களை தவிர ஓரளவுக்கு எல்லாருமே பார்த்துட்டாங்க. ஆனால் அப்படி இருந்தாலும் இன்னைக்கு உலக அளவில் ஜனநாயகன் எங்கெங்கெல்லாம் ரிலீஸ் ஆகுதோ அங்கெல்லாம் ஷோ ஃபுல்லாகிடுச்சு அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவல் வெளியாகி இருக்குது. ரொம்ப முக்கியமான விஷயம் நேயர்களே, இன்னைக்கு மட்டும் ஷோ ஃபுல்லாகல. அடுத்த 2 நாளுக்கு உலகத்தில் இருக்கிற அனைத்து தியேட்டர்லையுமே ஜனநாயகன் எங்கெங்கெல்லாம் ரிலீஸ் ஆகுதோ அங்கெல்லாம் டிக்கெட் ஃபுல் ஆயிடுச்சு. இப்படிப்பட்ட ஒரு அதிசயம் இது வரைக்கும் நடந்ததே கிடையாது அப்படின்னு ஒவ்வொரு தியேட்டர் ஓனர்ஸும் இதை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்குது. ஏற்கனவே ஜனநாயகன் ஓடிடியில் லீக் ஆயிடுச்சு. நாங்கள் எல்லாருமே என்ன நினைச்சோம்னா, அவ்வளோதான், ஏற்கனவே ஓடிடியில் லீக் ஆயிடுச்சு, அந்த அளவுக்குலாம் டிக்கெட் புக்கிங்ஸ்லாம் இருக்காதுன்னு நினைச்சோம். அடுத்த ஒரு வாரத்துக்கு ஒவ்வொரு தியேட்டர்லையுமே ஜனநாயகன் ரிலீஸ் ஆகிற தியேட்டர்லாம் டிக்கெட் புக் ஆகிருக்குது. எங்களுக்கு அப்படியே அதிர்ச்சிகரமாக ஆச்சரியமாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் எங்களுடைய நெருங்கிய குடும்ப வட்டாரத்துக்கு எங்களால் இந்த டிக்கெட்டை புக் பண்ண முடியலன்னா தியேட்டர் ஓனர்ஸ் பல விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு முக்கியமான விஷயம், நம்முடைய தமிழர்கள் மட்டும் ஜனநாயகன் படத்துக்கு இவ்வளோ ஆர்வமாக இல்லை. நார்த் இந்தியா, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா எல்லா இடத்துலையுமே ஒரு வாரத்துக்கு டிக்கெட் புக் ஆகிருக்குது. இப்படிப்பட்ட ஒரு அதிசயம் இது வரைக்கும் நடந்ததே கிடையாதுன்னு நார்த் இந்தியாவை சேர்ந்த அனைத்து தியேட்டர் ஓனர்ஸும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் நம்முடைய முதல்வர் விஜய்க்கு நார்த் இந்தியாவில் எந்த அளவுக்கு ஃபேன் பேஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. எல்லாத்துக்கும் மேலே நார்த் இந்தியா தியேட்டர் ஓனர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஷாருக் கான், சல்மான் கானுக்கு இல்லாத அளவுக்கு புக்கிங் ஒரு சவுத் இந்தியாவை சேர்ந்த தமிழ்நாட்டை சேர்ந்த முதல்வர் விஜயுடைய படத்துக்கு இருக்கிறது எங்களுக்கே ஆச்சரியமா இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது நேயர்களே, முதல்வர் விஜயுடைய மகன் அந்த படத்தை பார்த்துட்டு சொன்ன விஷயம் இப்போ இன்னொன்று மிக பெரும் அளவுக்கு பரபரப்பாக போயிட்டு இருக்கு. அந்த குறிப்பிட்ட ஆடியோ தகவல் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேசன் சஞ்சய் முதல்வர் விஜய் அவர்களிடம் என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்பா, இன்னைக்கு ஜனநாயகன் படத்தை ஃபர்ஸ்ட் ஷோ ஒரு ரசிகனாக பார்த்தேன். எனக்கு அந்த அளவுக்கு மகிழ்ச்சிகரமாக இருந்துச்சு. நான் சின்ன வயசுல இருந்து உங்களுடைய படங்களையே பார்த்து வளர்ந்தவேன். நானும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரசிகன். தமிழர்கள் இத்தனை கோடி ரசிகர்கள் உலகம் முழுக்கவே உங்களுக்கு இருக்கிறாங்க. அத்தனை கோடி ரசிகர்களில் ஒருவனா ஜனநாயகன் படத்தை நான் போய் பார்க்கும்போது எனக்கு மனசில் தோணுது ஒன்றே ஒன்று தான், இதுதான் உங்களுடைய கடைசி படம் அப்படிங்கிறது நான் நினச்சி எனக்கு அங்கே கண்களில் கண்ணீர் மட்டும்தான் வந்துச்சு. என்ன இருந்தாலும் உங்களுடைய தியேட்டரில் நான் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. வாழ்த்துக்கள் அப்பா. நீங்கள் நம்முடைய தமிழகத்துக்கு அடுத்து நீங்கள் பண்ண போகிற விஷயத்தை அனைத்து தமிழர்கள் மாதிரியும் நானும் பொறுத்திருந்து ரொம்பவே சந்தோஷமாக காத்துட்ருக்கிறேன் நீங்கள் பண்ண போகிற நல்லதுக்காக அப்படின்னு முதல்வர் விஜய் மகன் ஜேசன் சஞ்சய் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. நேயர்களே, இந்த குறிப்பிட்ட தகவல் மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜனநாயகன் படத்தை ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டீங்களா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன? மறக்காம கன்பாஸை தெரிவிங்க. நன்றி.